நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த மாதத்தில் தேவன் தாமே நமக்கு இந்த ஜூன் மாதத்தை தருவதான வாக்குத்தத்த வார்த்தை இந்த வார்த்தை தான். அதாவது என்னென்னா ஏசாயா 49 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதுதான், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவன் நம்மேல் வைத்ததான அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் பலவிதமான நிந்தைகளிலும் அவர்கள் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறதான அவர்களுக்கு தேவன் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை தருகிறார். அதாவது அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னா, அவர்கள்னால் எப்படிப்பட்டவர்கள்? மேலே பார்த்தீங்கன்னா தாய் மறந்தாலும் சரி, உடன் பிறந்தவர் மறந்தாலும் சரி, சகோதரன் மறந்தாலும் சரி, சகோதரன் மறந்தாலும் சரி, நான் நம்பினவர்கள் மறந்தாலும் சரி, அதே நேரத்தில் நம்மிடத்தில் உதவி பெற்றவர்கள் நம்மை மறந்தாலும் சரி, நன்றி கெட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்னென்னா மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எப்படி ஒரு தாயானவள் பால் கொடுக்கிறதான தாயானவள் தன் பாலகனை, அதாவது அந்த சிறு பிள்ளையை எப்படி மறப்பாளா? ஆனால் இன்றைய நாட்களில் மறக்கக்கூடியதான சூழ்நிலையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அவள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னென்னா, உங்களையும் என்னை அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டோம். நம்ம என்னென்னா தடுமாற மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா புலம்ப மாட்டோம். இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்கிறாருன்னா, அதிலே பார்த்திங்கன்னா 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். அது பாருங்கள். சியோனோ என்றால் தேவன் என்னை, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பாருங்கள். அதாவது என்னென்னா, சியோனாக காணப்பட்டதான சியோன் குமாரத்தையே ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கும் சியோனாக காணப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை நினைத்து கூட பார்க்கல, என் நிலைமை இப்படி இருக்குது, என்னுடைய நெருக்கம் இப்படி இருக்குது, என்னுடைய போராட்டம் இப்படி இருக்குது, என்னுடைய சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது, ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கிறாரா, ஆண்டவர் என் மேலே நினைவாக இருக்கிறாரா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், ஒருவேளை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உங்களை மறந்தாலும் நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை மறப்பதில்லை. ஏனென்றால் உங்களை என்னுடைய உள்ளங்கைக்குள்ளாகவே வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் அநேகர் என்னென்னா, உங்களை நான் மறக்க மாட்டேன், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், வெளிநாட்டுக்கு போனால் கூட உனக்கெல்லாம் உதவி பண்ணிடுவேன்வாங்க. ஆனால் எல்லாரும் மறப்பார்கள். எல்லாரும் ஒரு நாள் மறக்கக்கூடியதான சூழ்நிலையில் தான் இந்த உலகம் காணப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைய மறவாத ஒருவர் இருக்கிறான்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய நேசர் ஒருவர் மாத்திரம்தான் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட வேலையிலும் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை மறக்காதவர். நாம் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, வேதத்தில் சிலர் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா தன்னோடு இருந்தவர்களே மறந்தவர்கள் சிலரை குறித்து நாம் வேதத்தில் ஒரு சில வேதாகமத்தில் உள்ளவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது முதலாவதாக பார்த்திங்கன்னா, ஆகாரை மறந்துவிட்ட ஆபிரகாமை குறித்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னென்னா, எகிப்திலிருந்து ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். எகிப்திலிருந்து அவன் வரும்பொழுது
ஆகார்ன்றதான அடிமை பெண்ணை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு வந்துவிட்டான். இவன் பாருங்கள், மகிமையின் தேவனை முகமுகமாக தரிசித்ததான ஆபிரகாம் இந்த அடிமையின் பெண்ணை நம்மோடு கூட கொண்டு போகலாமா என்று தேவனிடத்தில் கேட்கல. ஆனால் இவன் கூட கூட்டி கொண்டு வந்தான். ஒருவேளை அந்த அடிமை பெண் அந்த நேரத்தில் ஒருவேளை வாலிப பருவத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு தெரியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே கானான் தேசத்துக்கு வந்த பிற்பாடு அவனுடைய மனைவி பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கொடுக்குறா. என்னென்னா, அதாவது ஆண்டவர் என்னென்னா, எனக்கு அதாவது என்னுடைய கர்ப்பம்லாம் செத்து போச்சு, எனக்கு என்னென்னா பிள்ளை கிடக்குன்றது தெரியாது, ஆனாலும் இந்த ஆகாரின் மூலமாக என்னுடைய வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி அந்த ஆகாரை பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு அவள் கொடுத்து விட்டாள். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா பிறந்தது தான் பார்த்திங்கன்னா இஸ்மவேல். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இப்போ பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா ஆகாருக்கு குழந்தை பிறந்து விட்டது. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருடத்துக்கு பிற்பாடு தான் சாராளுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஆகிய ஈசாக்கு பிறக்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா வாக்குத்தத்தத்து பிள்ளையும் அதாவது அடிமையின் பிள்ளையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பார்த்திங்கன்னா எப்படியும் சேர்ந்துருக்காது. அதாவது அதை தான் கலாத்தியரில் அவர் சொல்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, அடிமை பெண்ணின் ஆகார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வரும். அது பார்த்திங்கன்னா அதாவது அடிமையானவனும் சுதந்திரவாளியும் பார்த்திங்கன்னா ஒன்றாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா அவன் அதாவது இஸ்மவேலும் அதே நேரத்தில் ஆகாரும் பார்த்திங்கன்னா அவளுடைய நாச்சியாரை ஏளனமாக எண்ணி அவளை பார்த்திங்கன்னா பரியாசம் பண்ணுவதை கண்டு அவன் ஒன்றும் முடியலன்னு சொல்கிறப்ப அவள் உடனே பார்த்திங்கன்னா ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறா, இதுமாரி இப்போ என்னென்னா ஈசாக்கு அவன் என்னென்னா பரியாசம் பண்ணுறான், அதனால் நீ ஆகாரையும் அவனுடைய பிள்ளையையும் என்னென்னா வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுன்னு. பாருங்கள், அவளை காலமாக அவனோடு சேவித்தவள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவனுக்கும் பார்த்திங்கன்னா உரிமை உண்டு எல்லா காரியத்திலும். ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா அவள் சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு துக்கமாக இருக்குது. எப்படி இவனும் ஒரு கர்ப்பப்பிறப்பு, எப்படி இவனை நம்ம அனுப்பி விடுவது என்று. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போதைக்கு சாராளை பாருங்கள், இதுதான் அதாவது என்னென்னா சாராள் பார்த்திங்கன்னா இவன் மேலே தான் குற்றம் சாட்டுறா, ஆபிரகாம் மேலே தான். அதாவது தான் என்னென்னா விட்டு கொடுத்ததை அவள் அதை எண்ணாமல் நீ தான் இதுமாரி இப்படிப்பட்ட காரியத்தை செய்தன்னு ஆபிரகாம் மேல் குற்றம் சாட்டினதோடு மட்டும் இல்லாமல் நீ என்னென்னா பிள்ளையையும் அடிமை ஆகாரையும் நீ வெளியே தள்ளுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு துக்கமுகமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னென்னா அதேமாதிரி அனுப்பிவிடு, 2 பேரும் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது, அவனையும் நான் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட தேவனாகிய கர்த்தரும் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா அனுப்பி விடுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையில காலையில் பார்த்திங்கன்னா இப்படியா தலை எழும்பி ஆகாருக்கு பார்த்திங்கன்னா அப்பமும் தண்ணீரும் திராட்சை ரசம் எல்லாம் கொடுத்து ஒரு துருத்தி தண்ணீரையும் தோளில் வச்சு பார்த்திங்கன்னா அவளை அனுப்பிவிட்றா. அவளுக்கு எங்கே போகிறது என்று தெரியவில்லை. அவள் பெர்செபா வனாந்தரத்தில் பார்த்திங்கன்னா அலைந்து திரிகிறாள். அலைந்து திரியும் பொழுது என்னென்னா அவளுடைய துருத்தியில் உள்ளதான தண்ணீர் தீர்ந்து விட்டது. வனாந்தரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீரே கிடையாது. வனாந்தரத்தை எங்கே தண்ணீர் இருக்கும்? எங்குமே தண்ணீரே இருக்காது. உடனே என்னென்னா பிள்ளை அழுகிறது, பிள்ளைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு தண்ணீர் கிடையாது. உடனே என்ன செய்வதென்று ஆகாருக்கு தெரியவில்லை. ஆனால் ஆகாருக்கு ஒன்று மாத்திரம் தெரிந்தது, அவள் சத்தமிட்டு பார்த்திங்கன்னா தேவனை நோக்கி அழுதாள். அன்பு தேவனுடைய பிள்ளையில பாருங்கள், அந்த நேரத்தில் ஆகார் பார்த்திங்கன்னா ஒரு சூறை செடியின் கீழாக தன்னுடைய பிள்ளையை விட்டு அவள் பார்த்திங்கன்னா தேவனை நோக்கி பார்த்து அவள் அழுகும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் பார்த்திங்கன்னா ஆகாரின் கூக்குரலை கேட்டார் என்று பார்க்கிறோம். ஆகாரின் கூக்குரலை கேட்டு அந்த இடத்துல அந்த பிள்ளைக்காக வேண்டி ஒரு துறவையை பார்த்திங்கன்னா தேவன் அந்த வனாந்தரத்தில் உண்டாக்கினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதுதான் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய இயல்பு. பாருங்கள், ஆபிரகாம் எல்லா காரியமும் செய்தான், கடைசியில் பாருங்கள் மறந்து அனுப்பிவிட்டான். கொடுக்க வேண்டிய காரியங்களையும் கொடுத்து அவனு அனுப்பிவிட்டான். ஆனாலும் பார்த்திங்கன்னா மறவாத தேவன் பார்த்திங்கன்னா ஆகாரை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த கால வேளையில் உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான பாதையின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள், உங்களிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், உங்களிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்று அதாவது ஏற்ற சமயத்தில் அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்து அநேக காரியங்களை எல்லாம் செய்திருப்பீர்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்று உங்களை பார்த்திங்கன்னா அவர்கள் வெறுத்து தள்ளி அவர்கள் என்னென்னா
உங்களை என்னென்னா ஒரு மறக்கப்பட்ட நிலைமையில் அனாதையாக உங்களை என்னென்னா விட்டுருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா அனாதி பிள்ளைகளுக்கு அனாதி தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா அடைக்கலமாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆகாரை போல் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தோன்னா நம்ம யாரும் மறந்தாலும் மறக்காவிட்டாலும் அதை குறித்து நம்ம என்னென்னா கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். இன்றைக்கு சரீரத்தில் பாதி என்று சொல்லிக்கொள்கிறதான கணவனோ மனைவியோ கூட பார்த்திங்கன்னா நம்மை மறந்து விட்டு போய்விடுகிறார்கள். அதே நேரத்தில் பாருங்கள், பிள்ளைகளும் பாருங்கள் அவ்வளோ அன்பு செலுத்தி எவ்வளவோ காரியங்களை எல்லாம் செய்கிறோம், ஆனால் அவர்களும் மறந்து கொண்டு போகிறார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனை நோக்கி பார்க்கிறதான ஒருவருடைய முகங்கள் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்களை தேவன் பார்த்திங்கன்னா மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பேனோ என்று தான் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா தம்முடைய பிள்ளைகளை குறித்து பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இந்த ஆகாரை போல் அடிமையாக காணப்பட்டது நிமித்தமாக புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை மறந்த நிலைமையில் அநேகர் வைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் உங்களை கண்ணோக்குகிறார். இந்த கால வேளையில் உங்களுடைய தேவை என்ன? நீங்கள் என்னென்ன கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களா என்று தான் தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆபிரகாம் ஆகாரை சந்தித்ததாக ஒரு இடத்துல கூட கிடையவே கிடையாது. அதோட அவன் அவ்வளோதான். அதோட பாருங்கள், கர்த்தரே தான் அதே இஸ்மவேலை ஒரு ஜாதியாக்கினார். இன்றைக்கும் பாருங்கள், அதே இஸ்மவேல் எவ்வளோ செழிப்பான ஒரு தேசத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, அவங்க தான் பார்த்திங்கன்னா பாப்புலேஷனில் பார்க்கும் பொழுது அதிகம் வேர்ல்டுலேயே. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா தேவன் கைவிட்டு விடவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை ஆபிரகாம் நினச்சிருக்கலாம், அவ்வளோதான் ஆகாருடைய காரியம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனால் பாருங்கள், இன்ற வரைக்கும் பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. இன்ற வரைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் பாருங்கள் தன்னுடைய சகோதரர் மத்தியில் தான் சுற்றி இருக்கிறான். ஆனாலும் பாருங்கள், வாக்கு தத்தம் பெற்றதான இஸ்ரேலும் பாருங்கள் அதுக்கு நடுவில் தான் இருந்து கொண்டிருக்கிறான் தனியாக. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பலனை கொடுத்து ஆண்டவர் சமாளித்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அது பாருங்கள், யார் மறித்து விடுவான், யார் பொழைக்க மாட்டான், யார் அவ்வளோதான் அழிந்து போய்விடுவான் என்று நினைத்ததான ஆகாரத்தை தேவனை நோக்கி பார்த்தது நிமித்தமாக அவளுக்காக ஒரு துறவை உண்டு பண்ணி மறுபடியுமாக அவளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவள் மூலமாக ஒரு சந்ததியை தேவன் இன்று வரை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களை எல்லாரும் மறந்திருக்கலாம், ஆனாலும் மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மனிதனுடைய இயல்பு மறக்கக்கூடியது தான். மனிதனுடைய இயல்பு பார்த்திங்கன்னா காரியம் கிடைக்கும் வர பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் செய்வான், ஆனால் அடுத்தாப்புல மறந்து விடுவான். அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதனால் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் என்னென்னா அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர்கள். அதனால் அவர் உங்களை கைவிட்டு விட மாட்டார். நம்ம தான் ஒருவேளை அவரை விட்டுட்டு விலகி அநேக நேரம் போய்கொண்டு இருக்கிறோமே ஒழிய அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா கைவிடப்படுவதில்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா யோசேப்பை குறித்து பார்க்கலாம். சகோதரரால் மறக்கப்பட்டதான யோசேப்பு, ஆதியாகமம் 37:4 வாசிங்களேன். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் தகப்பன் அவனை அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது என்னென்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் 10 பேரும் ஆடு மேய்க்க போய்விட்டார்கள். யோசேப்பு வீட்டில் இருக்கிறதான யோசேப்பின் இடத்துல அந்த சகோதரருக்கு தேவையான பால் கட்டிகள், இன்னும் பார்த்திங்கன்னா விசேஷமான அதாவது என்னென்னா சாப்பிடக்கூடியதான பொருட்களை எல்லாம் பார்த்திங்கன்னா தகப்பன் கொடுத்து அவங்க நலமாக இருக்கிறார்களா, எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு வா என்று சொல்லி யோசேப்பை அனுப்புகிறார். ஆனால் யோசேப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி சொப்பனம் கண்டதையெல்லாம் அவன் சொல்லும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் மேலே ஒரு பகைமையை உண்டு பண்ணுகிறது. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, எப்பொழுது யோசேப்பை தனியாக மாட்டுவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரரை விசாரித்து அவர்களை போஷிப்பதற்காக, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையான ஆகாரத்தை கொடுப்பதற்காக வந்ததான
யோசேப்பை பார்த்திங்கன்னா சகோதரர்கள் பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இங்கு ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அநேக குடும்பத்துக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் மாதிரி தான் என்பதை நன்றாக அறிய வேண்டும். இங்கு பார்த்திங்கன்னா என்ன அந்த வசனமே பாருங்கள் என்ன சொல்லுது, தன் சகோதரர் எல்லாரிலும் யோசேப்பை அவன் அதிகமாக நேசித்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ குடும்பங்களில் பட்சபாதம் என்பதே கிடையாது. எதுனாலும் பார்த்திங்கன்னா சரி சமந்தான் எல்லாமே. அதாவது ஒரு பிள்ளை ஒரு வேளை படித்திருக்கலாம், ஒரு பிள்ளை படிக்காமல் இருக்கலாம், ஒரு பிள்ளை என்னென்னா நாணமாக இருக்கலாம், நாணம் இல்லாமல் இருக்கலாம், அதே நேரத்தில் அழகில் சிறந்ததாக இருக்கலாம், அழகில் சிறக்காமல் இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க மேலே நம்ம பட்சபாதமாக நடத்தக்கூடாது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சகோதர சகோதரிக்குள்ளாக பிரதர் சிஸ்டர்ஸுக்குள்ளாக இப்படி ஒரு பிரிவினைக்கு காரணம் பார்த்திங்கன்னா தாய் தகப்பன்மார் என்பதை நிறையா குடும்பங்களில் நல்லாவே மென்ஷன் பண்ணியே சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் சிலர் பார்த்திங்கன்னா வைத்து விட்டு போயிடுறாங்க. இதை இவங்களே எப்போ அவங்க நினைப்பாங்கன்னா அந்த மரண தருவாயில் பார்த்திங்கன்னா புலம்புவாங்க, நம்மளை எவன் அடக்கம் பண்ணுவான், எவன் விட்டுட்டு போவான். மரண தருவாயில் பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக உண்டாகும். இவங்க தான் அந்த காரியத்தை பண்ணினது. ஆனால் பண்ணின காரியம் இவங்களுக்கே பார்த்திங்கன்னா பின்னாடி இதாகிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா சகோதரர்கள் பகைத்தார்கள் என்று பார்க்குறோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவனை நேசித்ததோடு மட்டும் இல்லாமல் அது மேல் வசனத்தில் பார்த்திங்கன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா பலவர்ண அங்கி. அதாவது அவனுக்கு மாத்திரம் பார்த்திங்கன்னா விசேஷமாக பலவர்ண அங்கி. காரணம் என்னென்னா அவன் யாக்கோபு என்னென்னா ராகேலை ரொம்ப சிநேகித்தான். ராகேலுக்கு முதிர் வயதில் யாக்கோபனுடைய முதிர் வயதில் பிறந்தவன் யோசேப்பும் பென்யமீனும். அதனால் பார்த்திங்கன்னா இவனுங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேலே இந்த பலவர்ண அங்கி பார்த்திங்கன்னா பொதுவாக யார் தரிக்கிறதுன்னா ராஜாக்கள் தரிக்கக்கூடியதான அங்கி தான் இது பார்த்திங்கன்னா இந்த பலவர்ண அங்கி. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வஸ்திரமோ ஒரு வஸ்திரம்லாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமான காரியம். அதனால தான் பாருங்கள் அடுத்தவங்களை அடித்து பிடிச்சாவே முதல்ல அவன் அவுக்கிறதே வஸ்திரம் தான். ஏன்னா வஸ்திரம் கிடைக்காது. அதனால தான் பாருங்கள் அது மேலேயே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட பார்க்கலாம். அந்த நல்ல சமாரியம் இதில் பாருங்கள் அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டு விட்டார்கள்னு. ஏன் வஸ்திரம் நம்ம நினைக்கலாம் வஸ்திரம்னா பெரியதான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அதுதான் முக்கியம். அதுலேயும் இவன் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் என்னென்னா அணியக்கூடிய வஸ்திரம். அதை குறித்து பார்த்திங்கன்னா நியாயாதிபதியில் நியாயாதிபதியில் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 5ஆம் வசனம் 30ஆம் வசனத்தில் அங்கே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா யாபின் என்றதான ஒரு ராஜா யுத்தத்துக்கு வருகிறான். அந்த யுத்தத்தினுடைய ராஜாவுடைய சேனாபதி பேர் சிசரா. அவன் பார்த்திங்கன்னா யுத்தத்தில் வல்லவன். அவன் 7 ரதம் ஓட்டக்கூடியவன். இப்படிப்பட்டதான சிசரா பார்த்திங்கன்னா அவன் ஒரு பெண்ணினாலே பார்த்திங்கன்னா கடைசியில் அவன் அடிபட்டு யாகேல் மேலேருந்து ஒரு கல்லை அவன் தலை மேலே போட்டுறா. அதோட இல்லை யாகேல்கிட்ட அவன் தஞ்சம் புகும் பொழுது அவன் தண்ணி கேட்குறான். தண்ணி கேட்டதுக்கு அவள் பார்த்திங்கன்னா பாலை கொடுக்குறா. பாலை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆணியை எடுத்து அவனை போற்றி காப்பாற்றுற மாரி பண்ணி அவனுடைய நெறியிலேயே பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஆணி நெத்தியில் அடித்த ஆணி தரையில் ஊன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அடித்து காலி பண்ணிட்டான். இந்த ப்ராபிசி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நிறைவேறின ப்ராபிசி. அதாவது அதுக்கு முன்னாடி இவன் என்னென்னா பாராக்குன்றதான ராஜாக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வரும்பொழுது தெபோரால் என்றதான ஒரு பெண் தீர்க்கதரிசி அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறா, நீ தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற நாள், நீ கிளம்பு பாராக்கே, நீ கிளம்புனோன்னு அவன் கிளம்ப மாட்டேன், நீ என்னோட கூட வான்னு. ஆனால் அவன் சொல்கிறா தீர்க்கதரிசி தெபோரால், நானும் உன்னோட கூட வருவேன், ஆனால் இந்த மேன்மை உனக்கு இருக்காது, ஒரு ஸ்திரீக்கு இருக்குன்னு சொல்கிறான். பாருங்கள் அந்த ப்ராபிசினா அப்படி தான் இருக்கணும். சொன்னால் அது கரெக்டாக நடக்கணும். இதுமாரி பாருங்கள் அவன் சொன்னான். அதேமாரி பாருங்கள் அது எப்படி ஸ்திரீனால் அவன் சாவான்னு யாருமே நினச்ச கூட பார்க்கல. அப்போதைக்கு என்னென்னா அவன் தாய் என்ன நினச்சிட்ருக்கா, சிசராவை யாருமே ஜெயிக்க முடியாது ன்னு சொல்லிட்டு சிசராவுடைய ரதம் வர தாமதமாகுது. அவள் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறா, அதாவது ராஜாக்கள் உடுத்தியிருந்ததானே பலவர்ண வஸ்திரம், இவங்க ஜெயிச்சானுங்கன்னா அவங்களோட வஸ்திரத்தெல்லாம் அவுத்துட்டு போகிறது தானே. அப்படின்றப்ப என்னென்னா
ராஜாக்கள் அணிந்திருந்த அந்த பலவர்ண வஸ்திரம், அதை வாசிங்களேன் பாருங்கள். பலவர்ண வஸ்திரம்னு அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும், ஆளுக்கு 2 பெண்களையும், சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும், சிசராக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும், கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகள், பாருங்க, கொள்ளையிட்ட பலவிதமான சித்திர தையல் ஆடைகள், கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பலவர்ணமான ஆடையும் கொடுக்க வேண்டாமோ என்றார். இதெல்லாம் எல்லாம் பங்கு போட வேண்டாமா? அதனால தான் அவனுடைய ரதம் தாமதமாகுதுன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயின் காலின் கீழாக மடிந்து போய் கிடக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதுலேருந்து இந்த அங்கி பார்த்திங்கன்னா ராஜாக்கள் உடுத்துக்கிறதான அங்கி. அதை பார்த்திங்கன்னா விசேஷமாக இவன் பாருங்க, அவ்வளோ சகோதர பிள்ளைங்க இருக்குது. ஆனாலும் யோசேப்புக்கு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட அங்கியை, பலவர்ண அங்கியை உடுத்தினான். அந்த அங்கியை தான் அவனுக்கு வினையாக முடிந்தது என்று பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். யோசேப்பை தகப்பன் அதிகமாக நேசித்தது நிமித்தமாக ஒரு பகைமை உண்டாகிறது. அது நிமித்தமாக யோசேப்பை அழிப்பதற்காக அங்கு அவர்கள் பார்த்திங்கன்னா யோசேப்பை என்னென்னா சாகடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் ரூபன் தப்புவித்து அவனை பார்த்திங்கன்னா குழியில் போடுனாங்க. குழியில் போட்டுட்டு இங்கே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். குழியில் கடந்து ஒருத்தன் அழுதுகிட்டு வேதனைப்பட்டுருக்கிறான். ஆனால் இவனுங்க பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்றானுங்க. அந்த 25 வசனம் பாருங்கள். அவங்க பாருங்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் என்று பாருங்கள். சகோதரனுடைய யோசேப்பினுடைய கதறலை கேட்டுக்கொண்டு சாப்பிடும் அளவிற்கு பொறாமை இருந்தது. அதுக்கு முன்னாடியே பாருங்கள், அவனுங்க பொறாமையினால்தான் அதை பண்ணாங்கன்னு இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒரு பொறாமை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகுது. அவனுடைய மனசாட்சியை அப்படியே கல்லாக்குது. பாருங்கள், உட்காந்து சாப்பிட்றான், அங்கே ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கிறான். நம்ம குழியில் தூக்கி போட்டோமேன்ற ஒரு மனசாட்சி கூட இல்லை, ஒரு இரக்கம் கூட இல்லை. இருதயத்தை கல்லாக்கி கொண்டு அவன் கொண்டு வந்ததை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. பாருங்கள், அவன் கொண்டு வந்ததையே சாப்பிட்டுக்கிட்டு அவன் எப்பட்றா வேதனைப்படுறான்ற மாரி. அப்படின்றப்ப மனுஷனுடைய எண்ணம், ஒரு பொறாமை எவ்வளோ தூரத்துக்குள்ளாக கொண்டு போகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். அதனால தான் நம்ம போன மாதத்தில் கூட ஒரு மெசேஜ் நம்ம இது பண்ணியிருந்தோம். இந்த பொறாமை பெலிஸ்தனுடைய ஆவியில் ஒரு ஒன்று. இதை நம்ம இந்த பொறாமை நமக்குள்ளாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, யாருமே பொறாமப்பட மாட்டாங்களே என் மேலேன்னு. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், தங்களுடைய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக பப்ளிக்காக பெருசாக காண்பிப்போம் என்று தங்களுடைய மேன்மையெல்லாம் எசேக்கியா ராஜா காண்பித்தது போல தான் இன்றைக்கி அநேகர் காண்பித்து கொண்டிருக்காங்க. ஆனால் அது நிமித்தமாக ஒரு பக்கம் பொறாமை ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதை யாருமே அறியவில்லை. அந்த பொறாமையானது பாருங்கள் மனசாட்சியை கல்லாக்குது. அவன் உட்காந்து பார்த்திங்கன்னா பொறாமை இருந்துச்சு. இரத்த பாசமும் இரக்கமும் மறத்து போய்விட்டவர்களாக தங்கள் மனசாட்சியை பார்த்திங்கன்னா ஓரளவு திருப்திப்படுத்துவதற்காக பார்த்திங்கன்னா அவங்க திரும்ப அந்த அடிமையாக அந்த அவனை தூக்கி பார்த்திங்கன்னா சரி விற்றுருவோம், இவனை சாவடிக்கிறேன்னா நமக்கு என்ன புண்ணியம்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பானுங்க, அந்த நேரத்தில் அந்த மீதி அணியார் வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட தூக்கி பார்த்திங்கன்னா அவனை என்னென்னா குழியிலேருந்து விற்றுட்டு 20 வருஷம் பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதரரை மறந்து விட்டார்கள். ஆனால் யோசேப்பு பாருங்கள் மறக்கவில்லை. முதலாவதாக தானியம் கொள்ள போன பொழுதே பார்த்திங்கன்னா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். யோசேப்பை எல்லாரும் பார்த்திங்கன்னா மறந்து விட்டார்கள். தகப்பன் என்னன்னா ஒரு மிருகம் அடித்து இறந்து விட்டது என்பதை நம்பிக்கொண்டு அவன் அங்கு இருந்து கொண்டு இருக்கிறான். இங்கு பார்த்திங்கன்னா சகோதரர்கள்லாம் அவ்வளோதான், அவனுடைய காரியம் எல்லாம் முடிந்து போயிட்டென்று அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா 20 வருடத்துக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அதே யோசேப்பை, அதே தன்னுடைய சகோதரர்களை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை உங்களுடைய மறந்தவர்கள், நன்றி கெட்டவர்கள் உங்களுக்கு விரோதமாக பொறாமையினால் எழும்பி அநேக காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்யலாம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், நன்றி கெட்டு போனவர்களை மறுபடியுமாக தேவன் உங்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கானான் பார்த்திங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த தேசத்தில் ஏன் தேவன் பஞ்சத்தை அங்கேயும் ஏன் வரவிட்டார்? காரணம் என்னென்னா, இவர்களை அங்கேருந்து கிளப்பி இங்கே கொண்டு வந்து இவனுக்கு முன்னாடி நிறுத்தணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம்.
பாருங்கள், அதற்காக வேண்டி ஒரு ஊரில் பஞ்சத்தையே ஆண்டவர் உண்டாக்குறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உனக்கு முன்பாக உன்னை எதிர்த்தவர்கள், உனக்கு சத்துருவாக நிமித்தம் இல்லாமல் சத்துருக்களாக எழும்பினவர்கள் எல்லாம் உனக்கு முன்பாக வந்து நிற்பதற்காக தேவன் எப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன், உங்களையும் என்னையும் மறக்காத தேவன். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர்கள் எல்லாம் 20 வருடத்தில் மறந்து விட்டார்கள், அவ்வளோதான், அவனுடைய சாப்டர் போய்விட்டது என்று. ஆனால் மறவாத தேவன். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தால், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா அவனை பாருங்கள், 13 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவனை அதிபதியாக தேவன் மாற்றினார். அதிபதியாக மாற்றினதோடு மட்டுமல்லாமல் அவனை எல்லாரும் மறந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா செட்ரேட் பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் தேவனே பார்த்திங்கன்னா மறவாத தேவன் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா செட்ரேட் பண்ணார். அதாவது என்னென்னா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை மறந்து எல்லாரும் போய்விட்டார்கள், தகப்பன் இல்லை, தாய் இல்லை, மற்றும் இல்லை, எனக்கு யார் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை துணையை கூட யார் ஏற்படுத்தி வைப்பார்கள் என்று ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உடன் பிறந்தவரும் மறந்து போய்விட்டார்கள், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு அதாவது என்னென்னா ஒன்றுமில்லாத தனி மரமாக நின்று கொண்டிருக்கிறேனே என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதே யோசேப்புக்கு பாருங்கள், புறஜாதி ராஜாவாகிய பார்வோன் மூலமாக ஓன் பட்டணத்து போத்திபிராவின் குமாரத்தியை பார்த்திங்கன்னா, குமாரத்தி ஆஸ்நாத்தை பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா ஏற்ற துணி அங்கே பாருங்கள் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். பாருங்கள், அவன் 13 வருஷம் கஷ்டப்பட்டான், 13 வருஷம் பல்வேறு பாதை வழியாக கடந்து போனான். ஆனாலும் அதுக்கப்புறம் பாருங்கள், அவன் பார்வோனுடைய அரண்மனைக்கு அதிபதியான பிற்பாடு பார்வோனே அவனுக்கு பாருங்கள் திருமணத்தை பண்ணி வைக்கிறான். பாருங்கள், அவன் ஏற்ற துணையை பண்ணி வைக்கிறான். பாருங்கள், அவன் ஒரு ஆசாரியனுடைய குமாரத்தியை பார்த்து பண்ணி வச்சான். அதனால் வேண்டி எகிப்தில் உள்ள எவ்வளையோ ஒருத்தி பார்த்து அவன் பண்ணி வைக்கல. பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம் பாருங்கள் எப்படி இருக்கிறது. அவன் பாருங்கள் பண்ணி வைக்கிறான். பண்ணி வைப்பதோடு மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா அவன் பண்ணி வைத்து ஏற்ற நேரத்தை சகல காரியத்தையும் பார்த்திங்கன்னா செய்ததை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்ன அவங்க மறந்தாங்க, இவங்க மறந்தாங்க, இதெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து கொண்டு இருப்பதை பார்க்கிலும் மறவாத தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் மறக்க மாட்டார். தண்ணீரை கடக்கும் பொழுதும் என்னோடு இருப்பார், அக்கினியில் நடக்கும்போதும் அது புரளாதபடி என்னை பாதுகாத்து கொள்வார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னோடு இருக்கிறார். அந்த மறவாத தேவன் என்னை விட்டு விடாமல் அவரை நான் பற்றி கொள்வேன் என்று நம்ம பற்றி கொள்வோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் செட்ரேட் ஆகும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, எப்படி யோசிப்பு பல்வேறு சூழ்நிலை வழியாக காணப்பட்டாலும், பல்வேறு பாதை வழியாக காணப்பட்டாலும் அவன் கர்த்தரை விடாமல் எப்படி யோசிப்பு கர்த்தரோடு கூட இருந்தது போல் நாமும் கர்த்தரோடு கூட இருப்போம். எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் பெறுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டு போனால் நிறையா போகலாம். அதாவது என்னென்னா மறக்கப்பட்டவர்கள் காரியத்தை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அடுத்தாப்பில் தேவன் பார்த்திங்கன்னா நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா தம்முடைய கரங்களில் வரைந்திருக்கிறார். இந்த என்னென்னா நான் என்னை உன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்பது பார்த்திங்கன்னா அதாவது கையில் வரைகிறது கிடையாது, இந்த ரேகை மாரி வரைகிறது கிடையாது. அது என்னென்னா இங்கிலீஷில் என்கிரேவன்னு சொல்லப்படுது. அதாவது உளி வெட்டாக உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய கரத்தில் உளி வெட்டாக பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்கிறாரு. எதுக்கானா உளி வெட்டா, அதாவது உளி வெட்டானா கரு பண்ணி அப்படி தான் பார்த்திங்கன்னா உங்கள் உருவத்தையும் என்னுடைய உருவத்தையும் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய கரத்தில் வச்சிருக்கிறார். ஏன்னா அப்படி வச்சோன்னா அது பார்த்திங்கன்னா மறையாது, அலையாது. இதே நேரத்தில் சாதாரணமாக இருந்தால் பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும். அதனால தான் பார்த்திங்கன்னா யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்கிறான். அதாவது என்னென்னா அவன் இந்த வார்த்தையை சொல்லுவான். அதாவது என்னென்னா யோபு 19ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் யோபுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது. அதாவது என்னென்னா ஆண்டவர் என்னென்னா கடைசி நாளில் அதாவது உயிர்த்தெழுதல் உண்டு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானில் வெளிப்பாடு கிடைத்தவன்னு என்னென்னா உயிர்த்தெழுதல் உண்டு என்றதான வெளிப்பாடு கிடைத்ததை பார்த்திங்கன்னா யோபுக்கு தான். யோபு என்ன சொல்கிறான்னா, நான் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் ஒரு பேப்பரிலையாவது இல்லாவிட்டால் ஒரு கருங்கல்லிலாவது குழிவெட்டாக பாருங்கள், உளிவெட்டாக பொறிக்கப்பட்டால் அது நலமாக இருக்கும் சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன வார்த்தையை கடைசியில் சொல்கிறான்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
கடைசி நாளில் நான் பார்ப்பேன். இதெல்லாம் அலைஞ்சு போகக்கூடாது. இதெல்லாம் ஒளிவெட்டா இன்றைக்கும் பாருங்கள், தங்களுடைய பேரை எல்லாம் இந்த கல்வெட்டில் அடிப்பாங்க. அடிக்கிற பாருங்கள் பள்ளமாக தான் அடிப்பாங்க. யாரும் மேடை அடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது எப்படினாலும் போயிடும். ஆனால் பள்ளமாக பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள் அடித்து வச்சுருப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதை வாசிங்களேன். நான் இப்போ சொல்லப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட நலமாக இருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு என்றைக்கும் நிலைக்க அது கருங்கலை ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாக இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாள் பூமி மேலே நிற்பார் என்று அறிந்திருக்கேன். என் தோல் முதலானவை இது அழிந்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, நான் என்னுடைய கண்களாலே காண்பேன் அப்படின்றப்ப அவன் பாருங்கள் சரீர உயிர்த்தெழுதலை குறித்து பாருங்கள் அங்கே அவன் பேசுகிறான். மறைமுகமாக அது பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதை பாருங்கள், ஒளிவெட்டா வெட்டுங்க, இதை எல்லாரும் பார்க்கட்டும், அது மறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு அதாவது ஒரு வைராக்கியம் இருந்தது என்று சொல்லலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான ஒளிவெட்டாக உங்களையும் எங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய கரத்தில் பார்த்திங்கன்னா வரைந்து வைத்திருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட தேவனுடைய கரத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், அநேகர் நம்முடைய கரத்தை கொண்டு போய் அஞ்சல்காரன்ட்டையும் கிளி ஜோசியக்காரன்ட்டையும் மற்றவன்ட்டையும் நம்முடைய கரத்தை கொண்டு போய் நீட்டிகிட்டு இருக்கோம். பார்த்து சொல்லுங்க. அவனுக்கு அவன் காரியத்தையே பார்த்து சொல்ல முடியல. என்கிட்ட ஒரு குடுகுடுப்புக்காரன் கூட ஒரு தடவை வந்திருந்தான். என்ன இது மாதிரி எதுக்கு இது மாதிரிலான்னு, இல்லை சார் எப்படியும் டீ குடிக்க காசு கொடுங்க அப்படி அப்படின்னா. அப்புறம் பார்த்துட்டான், நான் நம்ம கிறிஸ்டியன் அவன் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல, உங்கள் ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் மேலே பெரியவர், அவர் யாரையுமே அவரை ஜெயிக்க முடியாது, அவர் தான் உண்மையான காடு அது இதுன்ற மாதிரிலாம் சொன்னால் இது மாதிரி இது பண்ண. சரியா சரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்க அப்படின்றப்ப அதை நீ பின்பற்ற வேண்டியது தானே. இதுமாரி எவ்வளோ நாளைக்கு இது மாதிரிலாம் அலைவ? இல்லை ஜெக்கம்மா எங்களை இதுமாரி பண்ண சொல்லி. சரியா எவ்வளோ நாளைக்கு தான் ஜெக்கம்மா இது பண்ண சொன்னிச்சு? ஜெக்கம்மா நிலவரமாக இப்படி இருந்துச்சுன்னா ஓன் நிலவரம் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதுமாரி கேட்டேன். இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கே தெரியுது நம்முடைய தலையெழுத்தை வச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், நீங்கள்லாம் ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் அவங்களெல்லாம் எதுக்க முடியாது, இது பண்ண முடியாது, இப்படிலாம் நிறையா காரியத்தை அவன் பாட்டு சொல்லிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. நான் இருந்தாலும் நான் காசு கொடுத்தேன். சரி என்ன பண்ணேன் இதுமாரி அவன் கடைசி வரைக்கும் என்னென்னா ஜெக்கம்மா எங்களை இப்படி இருக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் இருக்கேன், நீங்கள் எனக்கு டீ குடிக்க கொடுங்கன்னா. அப்புறம் என்னென்னா நான் கூடவே கொடுத்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதாவது என்னென்னா அவனுங்களுக்கு நல்லா தெரியுது நம்மளை குறித்து. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் நம்ம என்னென்னா கையை நீட்டிகிட்டு இருக்கிறோம். அவன் என்னென்னா பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு ரேகையை பார்த்து இதில் ஏறினிச்சுனா அது, இப்போ சமீபத்தில் கூட நெத்தியில் இது ஏறினிச்சுனா அதுன்னு சொல்லிட்டு கூட இன்றைக்கி பாருங்கள் பேப்பர்லேயே கூட வந்துச்சு. ஆனாலும் எது ஏறினதுலாம் இன்னுமே தான் தெரியும். போக என்னென்னா எது எப்படி ஏறினா எப்படி இறங்கும், எப்படி சடனாக இறங்குமா, அது ஸ்லோவாக இறங்குமான்றதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய கரத்தில் வரைந்திருக்கிறார். அதனால் தயவுசெய்து நம்ம எங்கேயும் போய் உங்களுடைய கரத்தை நீட்டிக்கிட்டு நீங்கள் என்னென்ன என்னை குறித்து சொல்லுங்கள், என்னை குறித்து என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு என்ன வச்சிருக்கிறான்றதெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களை அவருடைய கரத்தில் வரைந்திருக்கிறதான அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுடைய காரியத்தை எல்லாம் சொல்லுவார். அவர் சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை வாய்க்கவும் பண்ணுவார். அவரால் தான் முடியும். அவர் சொல்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவருடைய கரங்கள் எப்படிப்பட்டதான கரங்கள்? அவருடைய கரங்கள் பார்த்திங்கன்னா முதலாவதாக பார்த்திங்கன்னா குணமாக்கும் கரங்கள். நம்ம பார்த்திங்கன்னா அவருடைய கரங்களை குறித்து தான் இந்த வருஷத்தில் நிறையா காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். அவருடைய கரங்கத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது அவருடைய கரம் பார்த்திங்கன்னா ஒரு குணமாக்கும் கரம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 53 அதிகாரம், ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தில் பாருங்கள், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். பாருங்கள், அவருடைய ஆணிக்கடப்பட்ட தழும்புகள் உள்ளதான அந்த கரம் பார்த்திங்கன்னா இன்றும் நம்மை குணமாக்கி கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் இந்த கால வேளையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், எவ்வளோ வியாதி இருக்கலாம், எவ்வளோ போராட்டமான ஒரு அனுபவம் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா சுகமாக்குகிற
தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கரம் எப்படிப்பட்டதான கரம்? தழும்புள்ள கரம். அவருடைய கரம் பார்த்திங்கன்னா இரத்தம் சிந்தப்பட்டதான கரம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த தழும்புள்ள கரமானது இன்றும் பார்த்திங்கன்னா தம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி கொண்டே இருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா சீயோன் குமாரத்தியை குறித்து பார்த்திங்கன்னா எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்திகள் சுகமாக என் குமாரத்திகள் சொஸ்தமடையாமல் போனார்கள் என்று பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்குறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய கீழையாத்தில் உள்ளதான பிசின் தைலம் பார்த்திங்கன்னா அது என்னென்னா ஒரு விதமான மரத்துலேருந்து உண்டாகிறதான அந்த தைலம். அதாவது அந்த மரத்தை பார்த்திங்கன்னா சிவப்பான ஒரு பிசின் அதுலேருந்து உருவாகுமா, அந்த பிசின் அதுலேருந்து வடியுமா. அந்த பிசினை கொண்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும் பொழுது, அந்த தைலத்தை யூஸ் பண்ணும் பொழுது சுகம் உண்டாகுமா. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி என்னென்னா அந்த தைலம் சுகமாக்கக்கூடியதாக இருந்தது. அந்த மரத்தை வெட்ட பார்த்திங்கன்னா சீவ குத்த ஒரு இடத்துலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வரும். அந்த முருங்கை மரத்தில் பாருங்கள், ஒரு இடத்துல குத்துனீங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதில் வந்துருக்கும் இது அந்த பிசுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதே மாதிரி தான் அந்த மரம். அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களுக்காக எனக்காக வேண்டி அந்த கீழையாத்தில் உள்ள பிசுன் தைலத்தை போல அந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையில் தம்முடைய கரங்களில் சிந்தினதான அந்த சிவப்பான இரத்தத்தின் மூலமாகவும் அவருடைய கரங்களில் இப்பொழுது காணப்படுறதான தழும்புகளின் மூலமாகவும் தேவன் இன்றும் தம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எதை குறித்தும் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா சரி பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் அநேகர் பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்காக இல்லாவிட்டால் என்னென்னா தாங்கள் பார்த்திங்கன்னா அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு கிடைக்காதது நிமித்தமாக சோர்ந்து போய் பார்த்திங்கன்னா அதாவது அநேக காரியங்களை எப்படி செய்யலாம் என்று திகைத்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளை அந்த கால வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சரீரத்தை அவர் பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தை காணப்படுறதான பலவீனத்தை எல்லாம் அவர் மாற்றி எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன காரியத்தை தேவனிடத்தில் என்னென்னா ஒருவேளை சரீர பலவீனத்தின் நிமித்தமாக மருத்துவர் ஒருவேளை அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இது நிமித்தமாக உங்களுக்கு கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் பலன் கிடைப்பது ஒருவேளை தாமதமாகி கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை சோர்ந்து போகாத. இந்த மாதத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சிலர் என்னென்னா தங்களுடைய வாழ்க்கையில் நினைப்பாங்க, எனக்கு ஏஜ் ஆகி கொண்டே இருக்கிறது, அதாவது வயசான நேரத்தில் பிள்ளைகள் கிடைத்தாலும் என்னால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் என்று இன்றைக்கு சிறு பிள்ளைகளை பார்ப்பதே மிகவும் சிரமமான ஒரு காரியம். ஆனாலும் அன்பு தேவனுடைய பிள்ளையே தேவன் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். பாருங்க, யோசேப்புக்கு திருமணமானது. ஆனாலும் பார்த்திங்கன்னா யோசேப்புக்கு பஞ்ச காலத்துக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா 2 குமாரரை தேவன் தருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை நீ நினைக்கலாம் என்னுடைய பலனெல்லாம் இழந்த பிற்பாடு தான் எனக்கு கிடைக்குமா என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படியெல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா அதாவது என்ன பஞ்சகாலம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய பலன் எல்லாம் இழப்பதற்கு முன்பாகவே நல்ல பலனோடு நல்ல சுகத்தோடு நல்ல பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான பலன் உள்ள பொழுதே தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லாம் இழந்த பிற்பாடு தேவன் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அது காலத்தில் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொன்னதான தேவன் அந்தந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஒருவேளை கிடைக்காது என்று ஒருவேளை மருத்துவருடைய அநேக ஆலோசனை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அந்த மருத்துவருடைய அனைத்து காரியங்களையும் அவர் அபத்தமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்திலேயே தேவன் பார்த்திங்கன்னா
நீங்கள் எதிர்பார்த்திருக்கதான அந்த பாக்கியத்தை தேவன் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த 49 ஏசாயா 49:20 சொல்கிறாரு, பிள்ளைகள் அற்றவனாக இருக்கிற உங்களுக்கு, அதாவது என்னென்னு, பிள்ளைகள் அற்றிருக்கிற உனக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை பிள்ளைகளற்ற நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை உங்களோட நிந்தைகள் அவமானங்கள் போக்கப்படுவதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் போதும் என்று கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒன்றை கேட்டதான அன்னாளுக்கு தேவன் 5 கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதே மாதிரி தான் பிள்ளைகளற்றதான இந்த கால வேளையில் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளற்றதான உனக்கு பிள்ளைகள் அதாவது உனக்கு உண்டாயிருக்க போகிறதான பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு நீ விலகிரு. அது அப்படின்றப்ப என்னென்னா உங்களுடைய வீடை நிரம்பத்தக்கதான வகையிலும் தேவன் பார்த்திங்கன்னா கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த வீடு அமைதியாக இருக்குது, நான் எவ்வளோ நாளாக எதிர்பார்த்துருக்கிறேன் கிடைக்கலன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த பிள்ளைகளே பார்த்திங்கன்னா வீடுகளை நிரப்பத்தக்கதான வகையில் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் சோர்ந்து போகாதீங்க. பாருங்கள், யோசேப்புக்கு பாருங்கள், யோசேப்புக்கு தேவன் பஞ்ச காலத்துக்கு முன்பாக கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதான வகையில் யாக்கோபையும் பார்த்திங்கன்னா தேவன் கொண்டு போய் சேர்த்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு அநேக பெற்றோர்மார்கள் அநேகர் நினைக்கிறாங்க, என்னுடைய பலவீனத்து நிமித்தமாக, அதாவது என்னென்னா மகன் மூலமாகவோ மகள் மூலமாகவது குழந்தை பாக்கியத்தை நான் பார்ப்பேனா, அதுக்கு முன்பாக நான் மரித்து போவேனா என்று அநேகருக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு அவிசுவாசமான காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, எப்படி யோசேப்பினுடைய பிள்ளைகளை காணாமல் யாக்கோபு மறிக்கவே இல்லை. யோசேப்பினுடைய பிள்ளைகளை கண்டு அவங்களோடு 13 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவன் கண்காண அவர்களை ஆசீர்வதித்து விட்டு மரித்து போனான். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் ஆண்டவர் உங்களை வைப்பாரே ஒழிய, நீங்கள் அநேக விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அது வீணாய் போகக்கூடிய வகையில் தேவன் உங்களை விட்டுவிட மாட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை வயது மூப்பு இருக்கலாம், ஒருவேளை என்னென்னா பலகீனம் இருக்கலாம், அநேக வியாதிகள் இருக்கலாம், ஆனாலும் பலப்படுத்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் அவர் பார்த்திங்கன்னா அந்த குணமாக்கும் வல்லமே இந்த கால வேளையில் உங்களுடைய சரீரத்தில் அவரை இறங்க பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒருவேளை வேண்டிக் கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கும் அவர் இப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம் என்னென்றால் அவருடைய தழும்புள்ளதான கரம் குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது, எல்லா பலவீனத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை எல்லாம் திறக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் சோர்ந்து போகாதீங்க. தேவன் வல்லமை உள்ள தேவன். இதற்காக வேண்டி நம்ம என்னென்னா கீழையாத்தில் உள்ள பிசின் தைலத்தை விட்டு நம்ம வேறு எந்த காரியம் போட்டாலும் ஆரோக்கியமாகாது. அதை தான் பார்த்திங்கன்னா எரேமியா 46:11 நினைக்கிறேன். அதில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எகிப்தின் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நீ கீழையாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. நீ கீழையாத்துக்கு போய் பிசின் தைலத்தை வாங்கு, திரளான அவிழ்தங்களை கூட்டுகிறது விருதா, அதனால் ஆரோக்கியம் உண்டாகாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம நினச்சிட்றோம், இன்றைக்கி உலகத்தில் பல அட்வான்ஸ்டு சயின்டிஸ்ட் மூலமாக பல காரியங்களை செய்கிறார்கள். நமக்கு என்னென்னா தேவன் வாக்குத்தத்தத்தின்படியான குமாரத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார். அதனால் வேண்டி நம்ம என்னென்னா அந்த உலகப்பிராரமானவர்கள் போவது போல் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையா, நீ அந்த பிசின் தைலத்தை தேடாமல் வேறு அவிழ்தத்தை தேடி எவ்வளோ தான் நீ பண்ணினாலும் அதனால் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று அங்கே அவர் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த கீழையாத்து பிசின் தைலத்தை போல அவர் பார்த்திங்கன்னா தம்முடைய ரத்தத்தை அவருடைய சரீரத்தில் பார்த்திங்கன்னா குத்தப்பட்ட பொழுது ரத்தம் வந்தது. அதே நேரத்தில் அவருடைய
கரங்களில் ஆணி கடாவப்பட்ட பொழுது இரத்தம் பீறிட்டு வந்தது. அந்த இரத்தத்தை அந்த கரங்கள் தான் பார்த்திங்கன்னா தழும்புள்ள கரங்களாக பார்த்திங்கன்னா காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த தழும்புள்ள கரமும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமும் இன்றும் உங்களுடைய சகல வியாதிகளையும் அது குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குணமாக்குகிற கரம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா தொட்டு குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்ததான நாட்களில் பாருங்கள் குஷ்டரோகிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டு குணமாக்கினார். அன்னைக்குள்ள வியாதியிலேயே பெரிய வியாதி பார்த்திங்கன்னா அதுதான். அது என்ன யாருமே பக்கத்தில் போய்விடக்கூடாது, பரவிடும், இப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலை. அசுத்தம் என்று சொல்லி அவங்க ஊருக்கு வெளியே இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்திங்கன்னா தேடி போய் தேவன் பார்த்திங்கன்னா தொட்டு சுகமாக்கினார் என்று பார்க்குறோம். மார்க் 1 40-42 42 வசனத்தை பாருங்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். 40-42 தானே. கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கினார். அதுமாரி பாருங்கள் மத்தேயு 8:15 வசனத்தில் பாருங்கள் பேதுருவினுடைய மாமியை தொடுவதற்காக அவர் போய் அவர் பாருங்கள் ஜுரத்தில் கிடக்கிறா, அவரை பாருங்கள் தொட்டு சுகமாக்கினார் என்று பார்க்குறோம். மத்தேயு 9:28 29 கண் தெரியாத 2 குருடர்களை தேவன் தொட்டார் என்று பார்க்குறோம். உடனே அவனுக்கு பார்த்திங்கன்னா சுகம் கிடைத்தது. மார்க் 7:32 33 கொன்னை வாயுடைய காதுகளை தொட்டார். அவன் பாருங்கள் உடனே அவன் பேசினான், காது கேட்கப்பட்டது. லூக்கா 7:14 நாயினொரு விதையினுடைய மகன் இறந்து போயிட்டான், பாடையை தொட்டார், அவன் பார்த்திங்கன்னா மரித்தவன் உயிரோடு எழும்பினான் என்று பார்க்குறோம். லூக்கா 22:51 பாருங்கள் ஆண்டவர் கடைசியாக பார்த்திங்கன்னா குணமாக்கினது. மல்கூசின் காதை பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா தொட்டார். உடனே பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா மல்கூசின் காதை பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா அவனும் அந்த காதை பார்த்திங்கன்னா ஒட்ட வைத்தார் என்று பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிச்சு. நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் சில இதிலெல்லாம் இன்றைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த ஃபெவிகாலில் பார்த்திங்கன்னா அதாவது 2 யானை வாழையும் பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டாலும் பிக்க முடியாமல் இருக்கிற மாரி பார்த்திங்கன்னா யானை பலம் கொண்ட ஃபெவிகால்னுவான். இங்கே செருப்பில் ஒட்டிட்டு அங்கே போனீங்கன்னா 10 அடி போனீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள பேஸ்ட்டெல்லாம் அப்படி தான். இதுமாரி அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பிக்க முடியாதது யானை பலம் நிறைஞ்சதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். சும்மா உட்காந்துட்டு இருக்க விட ஒரு ஜாமான் வாங்குறோன்னா அதில் என்னத்த படத்தை அடிச்சிருக்கான், எதை இது பண்ணியிருக்கான்னு. ஆனால் நம்ம போய் செருப்பை நீங்கள் ஒட்ட வச்சுட்டு ஒரு 10 அடி நடந்து போங்களேன், அங்கே போய் பிச்சுக்கிட்டு நிற்கும். முக்கியமான இடத்துல போய் தான் பிச்சுக்கிட்டு நிற்கும். அன்பு தேவனுடைய பிள்ளை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவனுடைய வெட்டப்பட்டதான அந்த காதை அப்படியே ஒட்ட வச்சார். அது ஒட்டுனது என்னென்னா அப்படியே தான் இருந்துச்சு. அவன் திரும்ப வந்துருந்தான்னா பழையபடி என்னென்னா அங்கே சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காதை தூக்கியே காமிச்சிருப்பானுங்க, இதை பாருங்கள் காதை வெட்டுனானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள் ஒன்றுமே குற்றஞ்சாட்ட முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா தொட்டு சுகமாக்குகிற தேவன். இந்த கால வேளையில் உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலெல்லாம் தொட வேண்டுமோ அதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்க, அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. அவர் தொட்டு சுகமாக்கி எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அதாவது எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் வெற்றியை கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், மலையுடைய பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியேற்ற பண்ணுகிற தேவன் அவர். அன்பு தேவனுடைய பிள்ளையை சோர்ந்து போகாத. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவருடைய கரமானது பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கிறதான கரம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு லூக்கா 24:50 பார்த்திங்கன்னா பின்பு அவர் ஒலிவ மலையிலேருந்து பெத்தானியா வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 மைல் தூரம் அவங்கள சீசர்களை கூட்டிகிட்டு வந்து நடந்து வந்து 2 கைகளையும் உயர்த்தி பார்த்திங்கன்னா அவர்களை அவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய ஆணிக்கடாவப்பட்ட கரங்களை பார்த்திங்கன்னா அவர் பார்த்திருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய தேவன் இன்னும் ஆசீர்வதிக்கிற தேவன். 2 கரங்களினாலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதாவது இவ்வளவுதான் என்று கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தேவன் பார்த்திங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய கரம் பார்த்திங்கன்னா குறுகி போகவில்லை. ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு அவருடைய கரம்
குறுகி போகவில்லை. அன்று பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 1 மாதத்துக்கு நான் தருவேன்னு. மோசே சொல்கிறேன், அவங்க ஜனங்கள் 6 லட்சம் பேர் 1 மாதத்துக்கு தந்தால் 6 × 30 போடுங்க 18 மாரி. இப்போ கிட்டத்தட்ட என்ன 1,80,000 18 லட்சமும் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ பேர்த்துக்கும் நீர் என்னென்னா இதை தருவீரா, 1 மாதத்துக்கு தருவீரான்னு அப்போதைக்கு சொல்கிறாரு மோசேன்றும், கர்த்தரின் கை குறுகி போயிட்டோம் என்று. இப்போவே நீ பாருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடத்தக்கதான வகையில், நீ மண்ணாவும் சாப்பிடணுன்னா ஒன்றும் சாப்பிடணுன்னா இதே சாப்பிடுன்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இறைச்சியை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றும் அவருடைய கரம் விரிக்கப்பட்ட கரம் இன்றும் பார்த்திங்கன்னா அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவருடைய கரத்தின் கீழாக நீங்கள் காணப்படுங்கள். பாருங்கள், கோடானு அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு என்னென்னா இந்த உலகத்தை விட்டு, அதாவது அவர் மனிதர் மேல் மனதுருகினது நிமித்தமாக இந்த உலகத்தை விட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா போவதற்கே மனசில், அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு கூட அது நிமித்தமாக அந்த சீசர்களை பார்த்திங்கன்னா அவர் ஆசீர்வதித்து கொண்டே நிற்கிறார். அதே நேரத்தில் மேலே பார்த்திங்கன்னா தேவனாகிய கர்த்தரும் கோடானு கோடி தூதர்களும் அவர் பரமேறி வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோ பூமியிலே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் உடனே பாருங்கள், அவர் ஒரு மேகத்தை அனுப்புகிறார். அந்த மேகத்தில் பாருங்கள் அவர் அப்படியே பரமேறி போகிறார். பரமேறி போய் இன்றும் தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காக எனக்கும் பரிந்து பேசி உங்களுடைய தேவைகள், அவசியங்கள், உங்கள் விரும்புகிற வாஞ்சிக்கிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவதற்காக அவர் நமக்காக பார்த்திங்கன்னா வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னும் அவருடைய கரம் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வதிக்கிற அந்த கரத்துக்குள்ளாக நீங்கள் காணப்படுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் என்னை உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.